கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேதாராய்ச்சி கூட்டத்தில் ஆலயத்திலும் ஆன்லைனிலும் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ரோமாபுரிக்கு எழுதிய நிருபத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த வாரங்களாக 1ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். 1ஆம் அதிகாரம் 16 வரைக்கும் அறிமுக வார்த்தைகள், வாழ்த்துதல், ஏன் இந்த நிருபத்தை எழுதினார் என்பதை குறித்து ஒரு முகவுரையாக பார்த்தோம். அதை தொடர்ந்து நாம் உபதேச சத்தியத்தினுடைய அடிப்படையில் நாம் சிந்திக்க போகிறோம். 8ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் உபதேச சட்டங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய வேத சத்தியத்தை தான் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே ரோமாபுரிக்கு சபையாருக்கு எழுதின 2ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து சிந்திக்க நமக்கு தருவார். 3 தலைப்பின் கீழாக இதை குறித்து நம்ம பார்க்கணும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்கிற தலைப்பிற்கு, தீர்ப்பு கொடுப்பதில் அவரிடத்தில் பட்சபாதம் கிடையாது, பலன் அளிப்பதில், அவனுக்கு பிரதிபலன் கொடுப்பதில் பட்சபாதம் கிடையாது, யூதன் யார் என்பதில் அவர்கிட்ட பட்சபாதம் கிடையாது. 3 தலைப்பு. முதல் 5 வசனங்கள் தீர்ப்பு எப்படி கொடுக்கிறாரு, பட்சபாதம் இல்லாமல் கொடுக்கிறார். அடுத்து வருகிற 5 வசனங்கள் 6 முதல் 10 வரைக்கும் பலன் அளிப்பதில் அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன். 3வது 12ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் யூதன், உண்மையான யூதன் யார் என்பதில் அவருக்கு பட்சபாதமே கிடையாது. கரெக்டாக சொல்லுங்க. சரி, அந்த தலைப்புகளாய் சிந்திக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. முதல் 5 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவர்கள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல் 5 வசனத்திலே தீர்ப்பு கொடுப்பதிலே அவர்கிட்ட பட்சபாதம் கிடையாது, மனுஷன்ட்ட தான் பட்சபாதம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, சில பேர் எப்படி நீதிமானாய் மாறுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்த்து விட்டால் நாம் நீதிமானாய் மாறிவிடலாம் அப்படிங்கிறதான ஒரு பெருங்கூட்டம் இன்றைக்கு சபைகளிலும் இருக்கிறது, ஊர்களிலும், எல்லா இடங்களிலும், வேலை ஸ்தலங்களிலும் இருப்பதை நாம் நடைமுறையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். சோத்திரம். மற்றவர்களை குற்றவாளியாக ஒரு தீர்ப்பு சொல்லியாச்சு அப்படின்னா நாம் நல்லவர்கள் என்று மற்றவர்கள் நினைத்து கொள்வார்கள், இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்ப்பது ரைட்டு, ஆனால் அதே சமயம் நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம் என்பதையும் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படின்னு அங்கே ஆவியானவர் பவுலின் மூலமாய் சொல்லுகிறதே பார்க்கும். ஏன்னா அவனுக்கு போக்கு சொல்ல இடமில்லை அப்படின்ட்டார். மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் உனக்கு என்ன இல்லை, போக்கு சொல்ல இடமில்லை. சோத்திரம். இது எல்லா இடங்களிலுமே இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும்.
மற்றவர்களை குற்றவாளி, அவன் சரியில்லை இவன் சரியில்லை, அவர் அப்படி இவர் அப்படி. ஒரு சபை எடுத்துக்கிட்டால் 35 குடும்பம் இருக்கிறான், இவர் குடும்பத்தை தவிர மற்ற 34 குடும்பத்தை என்ன செய்வாங்க, குறை சொல்லிடுவாங்க. இது அநேக சபைகளிலே இருக்கக்கூடிய பலம். ஒவ்வொருத்தரும் அந்த 35 குடும்பம் பார்த்தீங்கன்னா இல்லை, ஒரு சில குடும்பங்களை தவிர மற்ற குடும்பங்கள் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்த்து சொல்லி அவங்கள நியாயமாய் வைத்துக் கொள்வது. அது மாத்திரமல்ல, போதகர்களுக்கும் சேர்த்து அங்கே சொல்லப்பட்டது. இது குறிப்பாக யூதர்களுக்கு சொல்லப்பட்டதான வேதவசனம். என்ன அப்படின்னா, புறஜாதியான அவனை மனுஷன் கூட நினைக்க மாட்டான். அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, புறஜாதியை ஒரு நாய்க்கு சமமாய் தான் நினைப்பான். அதுக்கு தான் ஆண்டவர் இயேசுன்னு சொன்னார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு. சோத்திரம் அப்படி தான் வச்சுருப்பான். சில பேருடைய பார்வையிலே மற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களாம் மோசமானவர்கள், நம்ம தான் ரொம்ப கரெக்ட் அப்படின்ட்டு சொல்லுகிற ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தில் நம்ம இணைஞ்சிடக்கூடாது. தாவீது சொன்னாப்ல, தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்ன செய்யும், நீங்களாக்கும் அப்படின்னு சங்கீதம் 19 நாம் என்ன செய்கிறோம், வாசிக்க முடிகிறது. பவுல் தான் சொல்கிறார், நீ குற்றவாளியை தீர்க்கிறபடியினாலே நீ குற்றமில்லை என்று சொல்லி நினைச்சிடாத, உனக்கு போக்கு செல்ல இடமில்லை. குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை தானே குற்றவாளியாக தீர்க்கும். ஆண்டவட்ட என்ன கிடையாது பட்சபாத். ஏன்னா நீ குற்றவாளியாய் தீர்க்கிறவனையும் பார்த்துருக்கிறாரு, குற்றவாளி என்று தீர்க்கிற உன்னை நம்மையும் கர்த்தர் என்ன செய்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால் நீ அவன்கிட்ட சொல்லிட்டு நீ அதை செய்யணும், மற்றவனுக்கு குடிக்காத அப்படின்னு சில பேர் என்ன செய்வாங்க, சொல்லுவார். ஆனால் இவன் பேர் செய்வான், தடி அடிச்சுட்டு அரசியலில் நிறைய நடக்கலையா, மேடையில் நின்று அப்படி இப்படிமா, மேடை பேச்சு முடிஞ்ச உடனே போய் எடுத்தான் ரூம் போட்டு தண்ணி அடிக்கிற வேலை தான் இருக்கும். அது உலகத்தான் போட்டு. ஆனால் தேவனுடைய பார்வையிலே தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதான ஒரு சத்தியம் நமக்கு ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும். நாம் குற்றம் சொன்ன நம்மையும் பார்க்குறாரு, குற்றம் சொல்லுகிற நபர்களும் உண்மையாகவே அவர்கள் தவறு செய்திருக்கிறார்களா என்பதை அவர்களையும் பார்க்கிறார். அதனால் நாம் ஒன்றை சொல்லி அது அவனுக்கல்ல நமக்கு நாமே நியாயம் தீர்த்து கொள்ளுகிறோம். அப்படிதான் தாவீது மாட்டிக்கிட்டான். நாத்தான் போய் அவன் நைஸாக சொன்னான் பார்த்தீங்களா, 2 சாமுவேல் 12 பார்க்கும்போது நாத்தான் போய் அவன்கிட்ட ஒரு கதையை சொல்கிற மாதிரி சொல்கிறார். ஒருத்தனுக்கு ஒரே ஒரு ஆடு இருந்துச்சு, ஒருத்தனுக்கு நிறைய ஆடு என்ன செய்யுது இருந்தது. ஒருத்தனுக்கு ஆமாம் ஏகப்பட்ட ஆடு இருந்துச்சு, இவன் என்ன செய்தான் சோத்திரம். வசனத்தை வாசிப்போம். ஐசுவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து. ஒருத்தனுக்கு அவன் ஐஸ்வர்யவனுக்கு எத்தனை ஆடு இருந்துச்சு? ஐஸ்வர்யானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாக இருந்தது. கணக்கில் பாருங்க, கணக்கில்லாத ஆடுகள் இருந்துச்சு. ஆனால் அந்த எளியவனுக்கு ஒரே ஒரு ஆடு இருந்துச்சு. அது அவனோட பிள்ளைகளோடு கூட உட்கார்ந்து நேரத்தை செலவழித்து. வழிபோக்கன்னு ஒருத்தன் வந்தான், அவருக்கு விருந்து வைக்கிறதுக்கு திரளான ஆடு இருக்கிற ஒரு ஆட்டை பிடிச்சிருக்கலாம். இவன் போய் என்ன செய்தான், அந்த ஒரு ஆட்டை பிடிச்சி கொண்டு வந்து பலி அவன் என்ன செய்த விருந்து, ஆமாம் சமையல் பண்ணி சாப்பிட்டான், விருந்து வச்சுட்டான். சொன்ன உடனே தாவீதுக்கு ரொம்ப கோபம் என்ன செய்யுது, வேகமாக வந்துச்சு. வாசி. அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று, மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தினை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். நாளத்தனையாக திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், நீ தான்ப்பா அந்த மனுஷன், அந்த இரக்கமற்ற கொடூரமான மனிதன் யாரு? இப்போ தாவீதுக்கு யார் தீர்ப்பு சொன்னா? தேவனும் சொல்லலை,
தீர்க்கதரிசி என்ன செய்யல சொல்லலை, அவனுக்கு அவனே என்ன செய்தான், திருவு சொன்னான். ஆண்டவர் அதை லேசாக மாற்றிட்டார். அவனை போட்டு தள்ளிட வேண்டியதான்னா, ஆனால் ஆண்டவர் அவனை காப்பாற்றி. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கும் பொழுது நாம் அந்த காரியத்தில் எப்படி இருக்கிறோம், அதாவது அப்படி சொல்லிட்டா ஆண்டவர்கிட்ட தப்பு, மனுஷன்கிட்ட தப்பிடலாம், மனுஷன்கிட்ட என்ன செய்யலாம், தப்பிச்சிடலாம். ஸ்கூலில் நிறைய இப்படி நடப்பது. அடுத்தது சொல்லி நல்ல பிள்ளையா என்ன செய்வான், உட்காந்துக்கிடுவான். சாருக்கு போய் சாக்பீஸ் வாங்கி கொடுத்து என்ன செய்வான். நாங்கள் படிக்கும்போது அப்படிலாம் பண்ணிடுவோம். டீ வாங்கி கொடுத்து நல்ல பிள்ளையா. ஆனால் வாத்தியாருக்கு தெரியும், ஒரு குப்பை இவன் படிக்கவே டீ வாங்கி கொடுத்ததுனால நம்மளை என்ன செய்வார், விட்டுருவார் சோத்து. அதனால் மனிதனிடம் அது செல்லுபடியாகும். யார்கிட்ட செல்லுபடியாகாது, பரலோக தேவனிடம் அது என்ன செய்யாது. அதனால் அவர் தீர்ப்புன்னு கொடுத்தா கரெக்டாக தான் கொடுப்பார். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கும். அதான் விஷயம். யூதரை பார்த்து அவர் தெளிவாக சொல்றார், நீ அடுத்தவனை குறை சொல்லிட்டு அலையுது, நான் நீதிமான், நான் ஆபிரகாமுடைய சந்ததி, எனக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி நீ நியாயம் தீர்த்தனா சோத்திரம். இப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்தால் உனக்கு என்ன கிடைக்கும், சத்தியத்தின்படியே நியாய தீர்ப்பு இருக்கிறது, மற்றவர்களுக்கு இல்லை. நீ இங்கே சொல்கிறது நடக்காது. தேவ நியாய தீர்ப்புன்னு ஒன்று. பவுல் கொரிந்தியருக்கு நன்மைக்கானால் தீமைக்கானால் தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் என்ன செய்யணும், நிற்க வேண்டும் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்கானால் தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் என்ன செய்யணுமா, நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நியாயாசனத்துக்கு முன்பாக என்ன செய்யணும், கண்டிப்பாக வெளிப்பட வேண்டும். அதனால் ரோமாபுரி சபையாருக்கு எழுதுகிறாரு, நீ மற்றவனை, ஏன்னா சபை நல்ல சபை, ஆனால் வீழ்ச்சியடைந்து திரும்ப உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு சபையாக இருக்குது. உலக மனிதர்கள் வரும்போது அவர்களோடு கூட என்ன செய்வாங்க, கலந்துருவாங்க. நாகரிகம் வளரும் போது அவர்களோடு கலந்து விடுகிறது. இன்றைக்கி அநேகர் அப்படி என்ன செய்தாங்க, மாறிட்டாங்க. நாம் என்ன செய்யக்கூடாது, அவைகளில் மாறக்கூடாது. அதனால தான் தாவீது அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களை குற்றவாளி என்று தீர்த்து அவைகளை செய்கிறவரை நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு என்ன செய்ய முடியாது, தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ அப்படி கேட்குறேன். மற்றவனை குறை சொல்லி நீ அதே வேலையை செய்துட்டு மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்துவிட்டு நீ தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காத. நீ தப்பு செய்தால் உனக்கு தீர்ப்பு எப்படி இருக்கிறது, ஆண்டவருக்கு முன்பாக நீ என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. முன்னாடி ஒரு பாட்டு இருக்கு, இயேசுவின் கண்களுக்கு நீ தப்ப முடியுமா, அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அதனால் தேவனுக்கு முன்பாக ஒரு தீர்ப்பு இருக்கிறது. தேவனுடைய தீர்ப்பு ஒன்று என்ன செய்யுது இருக்கிறது. அதில் நாம் என்ன செய்யணும், தேவ தீர்ப்பு என்ன செய்யணும், நமக்கு நன்மையாய் முடியணும். அப்படின்னா மற்றவர்களை குற்றம் சாட்டுகிற விஷயத்தில் ஒன்று நாம் குற்றம் சாட்டாமல் இருக்க வேண்டும், பிரச்சனை கிடையாது. அப்படி குற்றம் சாட்டினால் நாம் அதை செய்யாமல் கவனமாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது எல்லாருக்கும் தான், ஊழியக்க பாஸ்டருக்கும் சரி, விசுவாசிக்கும் சரி, தீர்க்கதரிசிக்கும் சரி, ஆமாம் பெரிய தலைமை பொறுப்பில் உள்ளவங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் அதுதான். டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டராக இருக்கலாம், கவுன்சில் மெம்பராக இருக்கலாம், ஓவர்சீராக இருக்கலாம், எப்போ யாராக வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், ஒரு ஸ்தாபன தலைவர்களாக இருக்கலாம், ஃபவுண்டராக இருக்கலாம், ஊழியத்தை பல விதங்களை கொடுத்து தாங்குகிறவர்களாக இருக்கலாம். இதெல்லாம் அவருக்கு முன்னாடி எல்லோரும் ஒன்று போல தான். தீர்ப்புன்னு ஒன்று வந்தால் இவருக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள், அவங்களுக்கு ஒரு தீர்ப்புலாம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், கொடுக்க மாட்டார். எல்லாருக்கும் பணக்காரலேருந்து ஏழை வரைக்கும் அப்படி தான். படித்தவனுக்கு படிக்காதவனுக்கு ஒரே தீர்ப்பு தான். அல்லேலூயா. அதனால் அதில் என்ன செய்யணும், நாம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை தீர்த்தால் அந்த தீர்ப்பில் நாம் எப்படி இருக்க வேண்டுமா, கவனமாய்
இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, அப்படி செய்தால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்த்து, அதான் ஆண்டவர் அந்த யோவான் 8 வாசிக்கிறோம் இல்லையா, ஒரு ஸ்திரீயை விபச்சாரத்தில் கையுமையுமா என்ன செய்யிட்டாங்க, பிடித்து கொண்டு வருகிறார்கள். அவள் ஒருவனோடு விபச்சாரம் செய்கிறதை பார்த்தாங்க, பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. அவளோட விபச்சாரம் செய்தவனை கூட காணலை பாருங்க. நம்ம ஆட்களுடைய நியாயத்தை பார்த்தீங்களா? சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ரொம்ப என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். சோத்திரம். அவளை கொண்டு வந்து கல்லெறியதுக்கு ஆளுக்கு ஒரு கல்லையை நினச்சிட்டாங்க, எடுத்துகிட்டு வராங்க. இயேசு என்ன சொல்லாருன்னு பார்க்குறாங்க. சொல்கிறது பார்த்தது மாத்திரம்ல, அவரை ரொம்ப தொந்தரப்படுத்துகிறாங்க. சீக்கிரம் சொல்லுங்கள், நேரம் ஆகுதுல. வந்திருக்க அத்தனை பேர் என்ன நினைக்கிறான், அவளை தவிர நாம் எல்லாரும் யார், யோக்கியர்கள் அப்படிங்கிறதான ஒரு சிந்தையோடு என்ன செய்கிறாப்புல இருக்கிறாப்புல. சோத்திரம். அப்போ 5ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தை நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே என்று கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். நீர் என்னையா சொல்றாரு அப்படி கேட்காங்க. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். பாருங்க, அவரை சோதிக்காங்க. உண்மையிலே பார்த்து எப்படிப்பட்ட ஆளு அப்படி அவரை சோதிக்கிறாங்க. இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் சும்மா இருக்க மாட்டேங்க. பாருங்க, யோக்கியர்கள் அவ்வளோ பேர் என்ன செய்தான் தொந்தரப்படுத்த. சொல்லுங்கயா, என் மேட்டரை சொல்லும், நேரம் அதில் அப்படின்னு அவளை களை கொண்டு ரெடியாக இருக்கான். அவர் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் இவளை என்ன செய்யணும், கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். பாருங்க, அவன் மனசாட்சி குத்தி இருக்கு. கூறு கட்டவன, நீயே யோக்கிய கிடையாது பையன், எல்லாரும் போயிட்டான். அப்போ சிறியோர் முதற்கொண்டு என்ன செய்யிட்டாங்க, சோத்திரம். இயேசுவும் அந்த ஸ்திரீயை மட்டும் என்ன செய்தார்கள், தனித்திருந்தார். ஏமா உன்னை ஒருத்தருமே நியாய தீர்ப்பு பண்ண இல்லையா, இல்லையா, போ இனி பாவம் செய்யாத ஓடு. ஒரு அலையிலையா சொல்லுங்களா, ஸ்தோத்திரம். பாருங்க, தேவனுக்கு முன்பாக தீர்ப்பு எப்படி இருக்கு பார்த்தீங்களா. இவள் வந்து விபச்சாரி, இவள் ஏழை, ஆள் கிடையாது, ஒரு திரள் கூட்டம் இருக்கிறது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு தீர்ப்பை சொல்லிடுவோம்னு ஆண்டவர் என்ன செய்யலை, சொல்ல மாட்டார். ஒரு அலையிலையா சொல்லுங்கள். இன்றைக்கி அநேக ஊழியர்கள் தவறி போவதற்கு காரணம் என்ன, கூட்டத்தை சேர்க்கணும். கூட்டத்தை சபையில் என்ன செய்யணும், சேர்க்கணும். உபதேசத்தை விட்டுறணும், சத்தியத்தை விட்டுறணும். அப்போ தான் ஆட்கள் நிறைய கூடி வருவாங்க. இன்றைக்கி நிறைய சபை அப்படி தான் செய்யுது. சோதரா, கர்த்தருடைய நாம் மகிமைப்பட ரொம்ப கவனமாய் நாம் இருக்க வேண்டும். புறஜாதி சபையாருக்கு தான் சொல்கிறார். இது ஒரு யூத சபை அல்ல. ரோமாபுரி சபையார் என்பது புறஜாதிகள் நிறைந்த ஒரு சபை. புறஜாதி சபைகளுக்கு தான் அவர் என்ன செய்தார் சொல்கிறார். அப்போ எப்படி நான் மற்றவனை குறை சொல்லிட்டு நான் தப்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, 4ஆம் வசனத்தை வாசிக்க. 2:4 ரோமர் 2:4. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. பார்த்தீங்களா? அப்போ எதுக்கு நாம் தப்பிச்சு நிற்கிறோம், மற்றவர்களை குறை சொல்லிட்டு நாம் தப்பிக்க காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறார். நமக்கு ஒரு சாய்ஸு, மனம் திரும்பு, அடுத்தவங்களை குற்றம் சாட்டாத. அப்படி குற்றம் சாட்டினால் நீ அதை என்ன செய்யாத, பின்னாடி கேட்பார். களவு செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ களவு, அங்கே 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எப்படி இருக்க, மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபசாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபசாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாம். பத்திலா, இவன்ட்ட இவ்வளவு இருக்கு. என்ன இருக்கு? மற்றவர்களுக்கு போதிக்கிறான், அவனுக்கு போதிக்காம இருக்கான். மற்றவனை திருடக்கூடாதுங்க, இவன் திருடான். மற்றவனை விபச்சாரம் பண்ணக்கூடாதுங்க, இவன் விபச்சாரம் பண்ணுறான்.
மற்றவங்கள விக்கிரகாரனுக்கு போகக்கூடாதுங்க, இவன் விக்கிர கோயிலில் போய் கொள்ளையடிக்கான். நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறான், இவன் அதை என்ன செய்ய மாட்டேங்கான், கடைபிடிக்க மாட்டேங்கான். அதான் சொல்கிறாரு, நீ குணப்படணும், என்ன செய்யணும், தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை என்ன செய்யுது, ஏவுகிறது அப்படிங்கிறார். இந்த சபையாருக்கு எழுதுகிறாரு, எப்போ உனக்கு ஏன் இதுவரைக்கும் உன்னை நியாய தீர்ப்பு கொடுக்காமல் இருக்காருன்னா, திரும்ப அவருடைய தேவ தயவு கிருபை உன்னை ஏவுகிறது. இப்போமாவது மனம் திரும்புது, இப்போமாவது என்ன செய், கர்த்தருக்கு பிரியமாய் கடந்து வா, இப்போமாவது பாவங்களை விட்டு மனம் திரும்பு அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்ய தருணம் கொடுக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். ஏன்னா இது கிருபையின் காலம் என்பதனால ஆண்டவர் ஒரு தருணம் என்ன செய்கிறாரு. சில பேர் சாவது வரைக்கும் திருந்தவே மாட்டான், அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே அலைவான். குறை சொல்லி இவர் நல்லவர். ஒரு நாள் என்ன செய்கிறோம், வெளிச்சம் வெட்ட வெளிச்சமாக ஆயிரும். ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தந்திரமுள்ள நரி ஒன்று என்ன செய்யுது, காட்டில் நரினாலே தந்திரம்னாலே நரினா தந்திரம். அது ஒரு நாள் தப்பிச்சம் வெளிச்சம்னு என்ன செய்யுது, ஒரு வீட்டில் கிளவாங்க டோபின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வீட்டில் வந்து என்ன செய்யுது, களவாங்க வந்திருக்கு கோழி குஞ்செல்லாம். அவன் முழிச்சுக்கிட்டு கம்பத்துக்கு எரியவும் இது செய்து ஓடுனது, இந்த சாயம் முக்கிறதுக்கு கலைக்க வச்ச பானைக்குள்ளே அது செய்யுது, இது விழுந்துட்டு. எங்கள் பாஸ்ட்டு எங்களுக்கு சொன்னது, எங்கே விழுந்துட்டு சாயம் சாயம் போடுத பானைக்குள்ளே போய் விழுந்து அது ஒரு மாதிரி ஒரு கலரை அது செய்யுது. அப்படியே அவள் காட்டுக்குள்ளே போன இதை கண்டு எல்லாமே பயப்படுது, சிங்கமும் பயப்படுது. இது ஏதோ ஒரு வித்தியாசப்பட்ட ஒரு மிருகமாக இருக்கேன் அப்படின்ட்டு அவள் பார்த்து சுதாரிச்சுட்டு, தந்திரம்லாம் நிறைய தந்திரம்லாம் இல்லையா, சுதாரிச்சுட்டு நம்ம இந்த வாய்ப்பை என்ன செய்யணும் பயன்படுத்திக்கிட்டு சொல்லிட்டு அவள் ஒரு சத்தத்துக்கு தந்தெல்லாம் மாட்டி தோரணியா, வா எனக்கு ஒரு சேரை போடு, அதை போடு, எல்லோரும் நான் சொல்கிறத கேட்கணும், டெய்லி எல்லோரும் எனக்கு என்ன செய்யணும், சாப்பாடு கொண்டு வந்தோன்னு உருட்டிச்சு பிரட்டிச்சு எல்லாம் பயந்து ஒவ்வொரு நாளும் கொண்டு போய் என்ன செய்யுது. நரிக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. நரிக்கு என்ன செய்யலை, சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம தாண்டா ராஜா, ஒருத்தருக்கும் தெரியாது. சிங்கத்தை கூட வேலையாச்சு கொண்டு வந்து போடு, எங்கே போகிறா, நான் தான் ராஜா, கொண்டு எனக்கு சாப்பாடு கொடு. ஸோ அப்படின்னு அவள் போட்டு எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்காப்புல. ஸோ நாட்கள் ஓடிச்சு. ஒரு நாள் சரியான மழை பெய்ச்சு. எப்படி பெய்ச்சு, சரியான மழை பெய்ததில் பாய்ச்சிட்டு இருக்க கலரெல்லாம் என்ன செய்யிட்டு, கலரெல்லாம் வெளுத்து போச்சு. அவள் அது தெரியாமல் உட்காந்து என்ன செய்தாப்புல, அது தெரியாமல் சேரில் உட்காந்து ரொம்ப ராஜா தோரணையில் பாட்டியிருக்கு. சிங்கம் அப்பமாக பார்த்துச்சு, ஓஹோ இவன் தான் இவ்வளோ நாள் என்ன செய்யிருக்கான் சோத்திரம். அது அடிக்க போன வேகத்தில் தப்பிச்சோம் பெலச்சோம்னு என்ன செய்யுது சோத்திரம். பல நாள் திருடர் ஒரு நாள் என்ன செய்தான், மாட்டிக்கிட்டான். அதே போல் பாருங்கள், இந்த யூதர்களுக்கு சொல்கிறார், நீ வந்து யூதன், எனக்கு நான் ஆண்டவருடைய சந்ததி, எனக்காக தான் இயேசு, எனக்காக தான் இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, தேவ ஆராதனை எனக்கு தான் சொல்லிட்டு நீ ஒரு கலரில் அலையாத, ஒரு நாள் வரும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அந்த நாளில் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அந்த நாளுக்கு நீ தப்பணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும், குணப்பட வேண்டும். அடுத்த வாசி 5ஆம் வசனத்தை, ஒரு மன கடினத்திற்கும் குணப்படாத இதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு. அப்பவும் மனம் திரும்பல. யூதர் வந்து அவ்வளவு லேசில் மனம் திரும்ப மாட்டான், அவ்வளவு லேசில் என்ன செய்ய மாட்டான், மனம் திரும்ப மாட்டேன். கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை நாம் அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் இந்த சத்தியத்தை கேட்கிற இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும், குணப்பட வேண்டும். அதான் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. தேவ தயவு நம்ம இதுவரைக்கும் வாழ வைத்திருப்பதற்கு காரணம் குணப்படும்படி ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். இதை கேட்கிற நாம் இன்றைக்கே மனம் திரும்ப வேண்டும். ஏன்னா நியாய திருப்பில் அவர் இவரெல்லாம் கிடையாது. அதுக்கு மத்திய 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, ஐயா உங்கள் நாமத்தில் தீர்க்கதரிசனம் உரைத்தோம், இப்படி நாமத்தில் அற்புதம் செய்தோம், இப்படி நாமத்தில் என்ன செய்தோம், பேய்களை துரத்தினோம்னா அக்கிரம செய்யக்காரர் அப்படி வாசிப்போம். அக்கிரம செய்ய அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அதெல்லாம் என்ன சொல்லிட்டார் பாருங்க, ஒரு காலம் ஒன்று எனக்கு தெரியாது. அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போகும். அல்லேலூயா.
சோத்திரம். அப்போ தீர்ப்புக்கு முன்னாடி பேய வெட்டினேன், அதை வெட்டினேன், இது வெட்டினா என்ன செய்யாது, செல்லுபடி ஆகாது. இந்த சத்தியத்தை கேட்கிற வாசிக்கும் போதே நீ என்ன செய்யணும், மனம் திரும்பணும், குணப்பட வேண்டும். அவருடைய தயவை நீ என்ன செய்யணும், உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். அவருடைய பொறுமையை நீ உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். அவருடைய நீடிய சாந்தத்தை என்ன செய்யணும், உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். இவைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்கிறது, திரளாக இருக்கிறது. எது, தேவ தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், இப்படி என்ன இருக்கு அவர்கிட்ட, ஐஸ்வர்யம் அப்படின்னா திரளாக இருக்கிறது. இதை யூஸ் பண்ணி நீ என்ன செய்யணும், மனம் திரும்பணும். சப்போஸ் நீ மனம் திரும்பலை அப்படின்னா வாசிக்கிறோம், தேவன் உன் மனக்கடினமும் குணப்படாத இருதயத்துக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை கொள்வாயே. ஒரு அலையிலே சொல்லுவோமா, என்ன சொன்னார் அப்படின்னா, பவுல் தீர்ப்பு கொடுப்பதில் அவர்கிட்ட என்ன கிடையாது, பட்சபாதமே கிடையாது. ஒரு அலையிலே சொல்லுங்க. அதனால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதைத்தான் 6ஆம் வசனத்தில் தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலனளிப்பார் என்பது அவனுக்கு தீர்ப்புன்னு சொல்லுவார். அல்லேலூயா. அதனால் நியாய தீர்ப்பு கொடுப்பதோட பட்சபாதம் இல்லை. 2ஆவதாக 6ஆம் வசனம் 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் யாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. 2ஆவதாக நமக்கு பார்க்கிறோம், பலன் அளிப்பதில் அவனுக்கு நமக்கு என்ன சொல்கிறது, சம்பளம் கொடுப்பதில், கிஃப்ட்டு கொடுப்பதில், பரிசளிப்பதில் அவர்கிட்ட என்ன கிடையாது, பட்சபாதமே கிடையாது. மனுஷனை நம்பாத, அவனுக்கு என்ன செய்தாலும் நம்மளை என்ன செய்வான், மறந்துடுவான். அதாங்க வாசிக்கிறோம், சோர்ந்து போகாமல் நற்கிரைகளை செய்து மகிமை கனத்தையும் அழியாமை தேடுவதற்கு கர்த்தர் என்ன செய்வார். அப்போ நம்ம நற்கிரியைகள் செய்தால், கீழே வாசிக்கிறோம், நன்மை செய்கிறவன் எவனோ அவனுக்கு மகிமை கனமும் சமாதானமும், ஒரு அலையிலே சொல்லுங்க, சோத்திரம், கர்த்தர் கொடுப்பார். அப்போ நன்மை, நல்ல கிரியை செய்வதிலும் நன்மை செய்வதிலும் நமக்கு என்ன வரும், சோர்வு வரும். அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த ரெண்டையும் மனுஷன் என்ன செய்வான், மறந்து போவான். நீங்கள் நல்ல கிரியை செய்யுங்க, எவ்வளவு யோக்கியமாக மனுஷனுக்கு முன்பாக நடந்தாலும் அவன் என்ன செய்வான், குறை சொல்லுவான். அவன் பிடிச்சிருக்கும் போது நம்மகிட்ட இல்லாத நற்கிரியும் சேர்த்து சொல்லுவான். பிடிக்கலைன்னா நம்ம செய்யாததெல்லாம் சொல்லி நம்மளை குறை பண்ணுவான். செய்ததெல்லாம் என்ன செய்வான், மறந்துடுவான். அதனால் அப்போ நம்முடைய கிரியை நல்ல கிரியாக இருக்கக்கூடாதா, நம்ம நன்மை செய்யக்கூடாதா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கி அநேகர் இதில் தான் நம்ம மாட்டிக்கிட்டோம். நமக்கு எதுக்கு எவனை கேட்டு போகிறான், என்றைக்கு நாள் நம்மளை குறை சொல்ல தான் போகிறாங்க. நம்முடைய கிரியை எப்படி இருக்கணும், நமக்கு எதுக்கு, நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம விசாட்டு போவோன்னு நினைக்கிறோம். ஆனால் பவுல் எழுதுகிறார், சோர்ந்து போகாமல் நீ நற்கிரியை செய்து நீ நன்மை செய்து வாழ்ந்தால் ஆண்டவர் உனக்கு என்ன செய்வார், மகிமையை தருவார், கனத்தை தருவார், சமாதானத்தை தருவார். ஒரு அலையிலே சொல்லுங்கள், இதுக்கெல்லாம் பிரதிபலன் தருகிறவர் கர்த்தர். அல்லேலூயா, சோத்திரம். அதனால் நாம் செய்கிற கிரியைகள் எப்போது எப்படி இருக்கணும், நல்ல கிரியைகளாக இருக்கணும். நாம் செய்கிற கிரியைகள் என்ன செய்தாலும் மனுஷன் மறந்துடுதான். அப்படி நம்ம கெட்ட கிரியை செய்யவா, நம்முடைய செயல் கெட்டதாக மாற்றி விடவா அப்படின்னா மாறக்கூடாது. நாம் எப்போது என்ன செய்யணும், நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கணும், நல்ல கிரியைகளாகவே இருக்க வேண்டும். அல்லேலூயா, சோத்திரம். உண்மையாக என்ன செய்யணும், நாம் உண்மையாக இருக்கணும். நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், உதவி செய்ய வேண்டும். நற்கிரியைகள் நன்மை, இந்த நல்ல கிரியைகளில் நன்மையும் அதோடு கலந்தே தான் வரும். அல்லேலூயா.
சோத்திரம். ஒருவர் விழுந்தால் நம்ம எழுந்து விடணும், மற்றவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அது ஒரு நற்கிரியல். கஷ்டப்படுகிறவர்களுக்கு நாம் என்ன செய்யணும், உதவி செய்ய வேண்டும். நம்முடைய ஆகாரங்களை என்ன செய்யணும், பகிர்ந்தளிக்க வேண்டும். நமக்கு முன்னாடி யார் துன்பப்படுகிறார்கள் என்று தெரிகிறதோ அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும், உதவி செய்யணும். அவன் சரியான பிறகு நம்மளை குறை சொல்லுவான், அவன் சரியான பிறகு நம்மளை என்ன செய்வான், ஏற்று பேசுவான். அவன் சரியான பிறகு நமக்கு விரோதமாக என்ன செய்வான், கிரியை செய்வான். அதனால் நம்ம சோர்ந்து விட கூடாது. நம்முடைய நற்கிரியைகளிலும் நாம் செய்கிற நன்மை செய்வதிலும் நாம் சோர்ந்து போகும்படியாய் மனிதன் மாறுவான். மனிதனுடைய செயல் நமக்கு பிரதிபலனை தராது. ஆனால் பவுல் எழுதும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன்னுடைய கிரியை நற்கிரியைகளாக நீ செய்கிற காரியங்கள் நன்மையாக இருக்கும் என்று சொன்னால் அவர் நமக்கு என்ன தருவார், மகிமையை தருவார். கனம், அவரோட மகிமையை தருவார், கனத்தை தருவார், சமாதானத்தை தருவார். ஒரு அலையிலே சொல்லுங்க, லேலுயா, சோத்ரு. அதனால் அவர்கிட்ட என்ன கிடையாது, பட்சபாதம் கிடையாது. அதுதான் சொன்னார், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் என்ன செய்தார், சொன்னார். அவர் எவ்விதமாய் நன்மையான காரியங்கள் பலனளிப்பதிலே பட்சபாதம் இல்லாமல் இருக்கிறார் என்பதை வருகிற வகுப்பிலே தொடர்ந்து நாம் சிந்திக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.